ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஈஸியாக குக்கர்லேயே நம்ம வெயில் படாமல் முறுக்கு வத்தல் போடுவது எப்படின்னு பார்ப்போம். அதற்கு ஃபஸ்ட்டு இடியப்ப மாவை எடுத்துக்கலாம். இடியப்ப மாவை எடுத்து நன்றாக கலக்கி எடுத்துக்குவோம். நன்றாக கலக்கி எடுத்து அது கூட பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு, ஜவ்வரிசி எல்லாத்தையும் கலக்கி நம்ம வடகம் சூப்பராக செஞ்சிடலாம். ஈஸியாக சூப்பராக செய்யலாம். இப்போ கலக்கி எடுத்த மாவில் ஜவ்வரிசியை சேர்த்துக்குவோம். அடுத்தது கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சியை, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வலிச்சு அதில் போட்டுட்டு அலசின தண்ணி அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் தண்ணி சூடு பண்ணி நல்லா கொதி வரட்டும். முக்காப்படி மாவு எடுத்தேன். அரிசி மாவு 1 லிட்டர் தண்ணி வச்சு எரிச்சு விட்ருக்கேன். நன்றாக தண்ணி கொதி வரட்டும். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். மாவுலேயும் 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ கொதியை கொஞ்சம் நிப்பாட்டிக்குவோம். பச்சை தண்ணி ஊற்றி இப்போ கலக்கி வச்ச மாவை அதை கூட சேர்த்துக்கலாம். நன்றாக அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டு இருப்போம். மாவு வெந்து வந்ததும் நன்றாக கலக்கி விட்டு வேக விடுவோம். ஈஸியாக அரிசி வடகம் சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பபுள்ஸ் வருது. வெந்து வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா வெந்து வந்ததும் ஒரு 20 நிமிஷம் மூடி அப்படியே வச்சுருவோம். குக்கரில் வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு வத்தலாவும் போடலாம், படையானாவும் அதாவது கிள்ளி வைக்கலாம். இப்போ நான் முறுக்கு வத்தலும் கொஞ்சம் படையானம் போட்டிருக்கேன். இது வெளிநாட்டில் நம்ம பசங்க கேட்டாங்கன்னா உடனே செய்து கொடுக்கலாம். நிறைய மாவுகள் போட்டு கொல்லையில் அடுப்பில் வச்சு எரிப்போம். அப்படிலாம் இல்லாமல் ஒரு அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு இந்த போல் செஞ்சு ஈஸியாக நம்ம கடையில் வாங்கின மாதிரி கொடுத்துடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம முறுக்கு வத்தை போட்டு கொடுக்கறது ஒரு சந்தோஷம். இதை போல் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நன்றாகவும் டேஸ்ட்டாகவும் சுத்தமாகவும் இருக்கும். முறுக்கு வத்தல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக எடுக்க வருது. நல்லா அழகாக ஒட்டாமல் எடுக்க வருது. தாம்பூலத்தை கழுவிட்டு ஈரத்தோடையே நெரிச்சு விட்டேன். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அழகாக வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். பேக்கப் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது வறுத்து பார்ப்போம். ஆயிலில் விட்டு வறுத்து எடுத்து பொரித்து சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது படையம். முறுக்கு வத்தலும் சூப்பராக இருக்குது. இதை போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முறுக்கு நல்லா பொறண்டு இருக்குது. பாப்பா குட்டிமா பார்க்குறாங்க, டேஸ்ட்டு பார்க்குறாங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.